ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஓப்போ K13 டர்போ இந்த ஃபோன் எப்படி இருக்குது, வாங்கலாமா வேண்டாமா, கொடுக்குற காசுக்கு ஒர்த்தாக இருக்கா அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை வரீங்க, நம்ம சேனலை மோடிட் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்து ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. ஃபஸ்ட்டு இதோட டிஸ்பிளேலேருந்து போயிடலாம், ஓகேங்களா. 6.8 இன்ச் AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. 120 Hz ரிப்செட் கொடுக்குறாங்க. பிரைட்னஸ் லெவலில் வந்து 1600 nits கொடுக்குறாங்க, ஓகேங்களா. நம்மளுக்கு AMOLED டிஸ்பிளேங்காட்டி நம்மளுக்கு பிக்சர் குவாலிட்டி எல்லாமே நல்லாவே இருக்குது. 120 Hz ரிப்செட் கொடுக்குறதுனால நம்ம ஸ்க்ரோல் பண்ணுறது, மூவ்மெண்ட் ஸ்பீட் எல்லாமே ஃபாஸ்ட்டாகவே இருக்குங்க. அதே போல் பிரைட்னஸ் லெவல் அதிகமாக கொடுத்துருக்கறனால நம்ம வெளிச்சத்தில் அவுட்டர் யூசேஜுக்குமே நல்லாவே பிரைட்டாகவே இருக்குது டிஸ்பிளே, ஓகேங்களா. இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் கொடுக்குறாங்க. 7.3 mm திக்னஸ், ஸ்லிம்மான ஃபோன். எவ்வளோ தான் பேட்டரி ஹெல்த் 7000 mAh இருந்தாலுமே அதை ரெடியூஸ் பண்ணி நம்மளுக்கு 7.3 mm திக்னஸ் கொடுக்கறனால ஸ்லிம்மாகவே இருக்குது, ஓகேங்களா. அடுத்தது கேமரா பற்றி பார்க்கலாங்க. 50 MP நம்மளுக்கு வைட் ஆங்கிள் சென்சார் கொடுக்குறாங்க. சோனி IMX2 அப்படிங்கிற சென்சாருங்க. 4K வீடியோ நம்ம 30 fps ஷூட் பண்ணிக்க முடியுங்க. வித் OIS சப்போர்ட்டும் இருக்குது. அதாவது நம்ம எந்த வீடியோ சேர்க்கலாமையும் அதே ஃபோட்டோ சேர்க்கலாமே எடுத்துக்க முடியும், ஓகேங்களா. அடுத்து ஃப்ரண்ட்டில் 16 MP செல்ஃபி கேமரா கொடுக்குறாங்க. அது டீசெண்டான இமேஜ் குவாலிட்டி கொடுக்கும், ஓகேங்களா. அடுத்து பேட்டரி பற்றி பார்க்கலாங்க. 7000 mAh பேட்டரிங்க, நல்ல மேசிவான பேட்டரி. அதை ஃபுல்ஃபில் பண்ணவும் 80 வாட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுக்குறாங்க. நம்மளுக்கு என்ன தான் 7.3 mm திக்னஸ் இருந்தாலும் ஸ்லிம்மாக இருந்தாலுமே அதுக்குள்ளே நம்மளுக்கு 7000 mAh பேட்டரி கொடுக்கறதுனால நம்மளுக்கு 1.5 நாள் தாராளமாக சார்ஜ் நிற்கிங்க. அது டக்குன்னு சார்ஜ் பண்ணாமல் 80 வாட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜ் கொடுக்கறதுனால நம்மளுக்கு குயிக்காக சார்ஜ் பண்ணிக்கலாம். அடுத்து 8GB RAM வேரியன்ட் இருக்குதுங்க. 256GB இன்டர் ஸ்டோரேஜுமே இருக்குது. அதே போல் 12GB RAM வேரியன்ட் இருக்குது. இதோட ப்ரைஸ் இந்தியன் மார்க்கெட்டில் 28,000 வர அதிக வாய்ப்பு இருக்குதுங்க. ஏன்னா இதோட ப்ராசஸ் நம்மளுக்கு Snapdragon 7 Gen 4 அப்படிங்கிற ப்ராசஸ்ங்க. நல்ல பவர்ஃபுல்லான ப்ராசஸ். 22 லட்சம் நம்மளுக்கு ஆண்ட்ராய்டு ஸ்கோர் வருது. அதனால் வந்து நல்ல பவர்ஃபுல்லான கேமிங் ஃபோன் இல்லை பவர்ஃபுல்லான ஃபோன்னு சொல்லாங்க. ஏன்னா நம்மளுக்கு Snapdragon 8 Gen 4ங்கிறது நல்ல பவர்ஃபுல்லான ப்ராசஸ், ஓகேங்களா. அடுத்தது IP6869 வாட்டர் ஸ்டெண்ட் இருக்குது. அதாவது தண்ணிக்குள்ளே போட்டாலும் 1.5 மீட்டர் தண்ணிக்குள்ளே போட்டாலுமே நல்லா ஃபோர்ஸான தண்ணிக்குள்ளே போட்டாலும் ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லி அவங்க கிளைம் பண்ணுறாங்க. Android 15 தான் வரப்போகுதுங்க. சார்ஜர் வந்து நம்மளுக்கு பாக்ஸ்லேயே கொடுத்துருவாங்க. 5G சப்போர்ட் இருக்குது. இது மாதிரி ஃபியூச்சர்ஸ்லாம் நிறையாவே இருக்குது. இதோட ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு சொல்லிடலாங்க. நம்மளுக்கு ப்ராசஸ் என்ன தான் கொடுத்தாலுமே நம்மளுக்கு கேமராவுக்கு கீழே நம்மளுக்கு ஏர் ஃபேன் கொடுத்துக்கிறாங்க கூலிங்காக இருக்கிறதுக்கு. அதாவது நம்மளுக்கு கூலிங் என்ன தான் சில ஹீட் ஆனாலுமே அதை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ஏர் ஃபேன் கொடுத்துக்கிறாங்க. அதனால காற்றுல போயிட்டே வருங்க, ஓகேங்களா. அதனால தான் 7000 mAh பேட்டரி கொடுத்துக்கிறாங்க, ஓகேங்களா. நம்மளுக்கு ப்ராசஸும் நல்ல ப்ராசஸ்ஸு. நம்மளுக்கு ஒரு கேமிங் ஃபோன், பவர்ஃபுல்லான ஃபோன் வேணும், ஏங்க கூட அப்படின்னா ஹீட் ஆகக்கூடாது அப்படின்னா இந்த ஃபோனை ட்ரை பண்ணலாங்க. ஒரு நல்ல ஃபோனை சொல்லாங்க. ஏன்னா ஒரு ஆல்ரவுண்டர் பேக்கேஜாக இருக்குது. டிஸ்பிளே ஒரு நல்ல டிஸ்பிளே, கேமரா நல்ல கேமரா ஒரு டீசெண்டாகவே இருக்குது. அதுக்கு பேட்டரி ஹெல்த்தும் 7000 கொடுக்குறாங்க. அதே போல் ப்ராசஸ் ஒரு நல்ல பவர்ஃபுல்லான ப்ராசஸ். ஏன்னா 22 லட்சம் ஆண்ட்ராய்டு ஸ்கோருங்கிறது ஒரு நல்ல பெஞ்ச் மார்க் தான், ஓகேங்களா. அதெல்லாம் ஒரு நல்ல பவர்ஃபுல்லான ஃபோன் தான். உங்களுக்கு இந்த ஃபோன் எப்படி இருக்குன்னு சொல்லி கண்டிப்பாக கண்டிப்பாக சொல்லுங்கள். இந்தியன் மார்க்கெட்டில் 28,000 அதிக வாய்ப்பு இருக்குதுங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை வரீங்க, நம்ம சேனலை மோடிட் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கூட்டிக்க மறந்துடாதீங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவோட சந்திப்பு நண்பர்களே. பை, டேக் கேர்.